இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். வெகு விரைவில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதில் பாஜக நேரடியாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் அஸ்ஸாம். அந்த மாநிலத்தில் கூட்டமாக பாஜக தலைவர்கள் பாஜகவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அங்கே மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 2 வாரத்தில் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கிறது. காரணம், பாஜக கட்சிக்குள்ளே இருந்தவர்களே இன்றைக்கு ஒவ்வொருத்தராக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். 2-3 தினங்களில் மட்டும் நடந்த சில மிக முக்கியமான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு விரும்புகிறேன். ஜெயந்த் குமார் தாஸ் இவர் பாஜகவினுடைய அஸ்ஸாமினுடைய மாநில துணைத் தலைவர். 35 வருடமாக அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர், அந்த கட்சியை வளர்த்தவர். இவருக்கு இந்த முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்பது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை அவரை பொறுத்தவரைக்கும். ஆனால் கடந்த 2 வாரத்திற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருத்தர் பிஜேபியில் சேர்ந்திருக்கிறார். இவருக்கு பதிலாக சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இவருக்கும் இவருடைய தொண்டர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. இவர் பாஜக கட்சியை விட்டு விலகுவதாக செய்திகள் வந்திருக்கிறது. சித்தார்த் பட்டாச்சாரியா இவரும் ஒரு மூத்த பாஜக தலைவர். இவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். இன்றைக்கி ஹிமந்த பிஸ்வ சர்மான்னு ஒருத்தன் அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறான் இல்லையா, இவனை 2015 காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவிற்கு கொண்டு வந்ததில் மிக முக்கியமான பங்காற்றியவர் தான் இந்த சித்தார்த் பட்டாச்சாரியா என்று சொல்லக்கூடிய நபர். இவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இவருக்கும் இவருடைய தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய கொதிநிலையை உருவாக்கி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்ததாக நமக்கு இன்னொரு செய்தியை சொல்லியாகணும். என்னென்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஹிமந்த பிஸ்வ சர்மா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய சிறுபான்மைகளுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பிரச்சனைகளெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அஸ்ஸாமில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் ஹிமந்த பிஸ்வ சர்மா நட்சத்திர பேச்சாளர். அங்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்து மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிளவாத அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த நேரத்தில் அஸ்ஸாமில் மீண்டும் பாஜக ஆட்சி புரிவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்து கொண்டதுனால பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி ஒரு 15 இஸ்லாமிய வேட்பாளர்களை களத்தில் இறக்கியிருக்கிறார்கள். பொதுவாக ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன சொல்வார், தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், நாங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் பங்களாதேஷிலிருந்து குடியேறியவர்களுக்கு நாங்கள் அவர்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டி வரும். இந்தியாவில் பங்களாதேஷிலிருந்து குடியேறியவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேரின் மீது அமித்ஷாவோ அல்லது ஹிமந்த பிஸ்வ சர்மாவோ நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது. சரி, இதெல்லாம் விட்டுறலாம். இப்போ என்ன அப்படின்னா, தேர்தல் வரும்போது இவர்கள் பயந்து போய் இஸ்லாமியர்களுக்கே அங்கே பாஜகவினுடைய கூட்டணி கட்சியில் வேட்பாளர்கள் நிற்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவினுடைய கேபினட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நந்திதா கோர்சோவா இவர் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியில் தன்னுடைய தொண்டர்களோடு இணைந்திருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. கேரோட் பழங்குடி இயக்கம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதனுடைய மிக முக்கியமான தலைவர் முனால் மோமன். இவர் டெப்யூட்டி ஸ்பீக்கராக இருந்தவர். இவருக்கு இந்த முறை பாஜக சீட்டு கொடுக்காமல் விட்டுருக்காங்க. இதனால் இந்த பழங்குடி இனத்தை சார்ந்த மக்கள் அனைவருமே பாஜகவிற்கு வாக்களிக்கப் போவதில்லை என்கிற முடிவெடுத்திருப்பதாக இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது. கூடுதலாக அஸ்ஸாம் கன பரிஷத், உங்களுக்கு தெரியும், அந்த மாநிலத்தினுடைய ஒரு கட்சி. இப்போ நமக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த மாநிலத்தின் வேறு பிடிப்புள்ள ஒரு கட்சி, அந்த மாநில கட்சி அஸ்ஸாம் கன பரிஷத். ஆனால் இந்த கட்சியை முழுமையாக இல்லாமலாக்குவதற்கான முயற்சியை பாஜக கடந்த பல வருடங்களாக செய்து வருகிறது. அதனால் இந்த தேர்தலில் அஸ்ஸாம் கன பரிஷத் என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களுக்கும் போதிய முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதுனால அந்த கட்சியும் கட்சியை சார்ந்தவர்களும் பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இந்த தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று வேலை செய்வதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மொத்தத்தில்
அசாம் மாநிலத்தில் பாஜகவினுடைய நிலைமை மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. நமக்கு தெரியும், அங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக உருவெடுத்திருக்கக்கூடிய நபர், அவருடைய மனைவி இல்லையா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவரை பாகிஸ்தானில் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நீங்கள் அசாமில் பாஜகக்காரன் முன்னெடுத்தான். ஆனால் அதெல்லாம் எந்த விதத்திலையும் பயன் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் கடந்த 10 வருடங்களாக இருந்தவர்களின் மீது மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களின் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வு, அது மிகுந்த அளவில் அஸ்ஸாமில் இருக்கிறது. குறிப்பாக என்ன அப்படின்னா, அஸ்ஸாமில் புதிய முதலீடுகளோ புதிய வேலை வாய்ப்புகளோ அங்கே உருவாவதற்கான எந்த விஷயமும் கடந்த பல வருடங்களாக நடக்கலை. என்ன அப்படின்னா, அஸ்ஸாம் என்பது என்றைக்குமே ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. பதட்டமான சூழல் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஆட்களுமே தொழில் முதலீடு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அது மட்டுமல்ல, இப்போ மணிப்பூரில் பழங்குடியினத்தை சார்ந்த மக்களின் மீது மோடியும் அமித்ஷாவும் அங்கே என்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாமே அதானி அம்பானி மாதிரியான பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு, பெரும் முதலாளிகளுக்காக மலையையும் இயற்கை வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கான எல்லா திட்டங்களையும் RSS சங்க பரிவாரங்கள் செய்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக அந்த மலையில் வாழக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி தான் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களையும் பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது என்பது அந்த மாநிலத்தில் பரவலாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால் மொத்தமாக ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு எதிராக RSS பாஜக மோடி கும்பலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புணர்வு இன்றைக்கு அஸ்ஸாமில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இப்போ கௌரவ் கோகா என்று சொல்லக்கூடிய காங்கிரஸினுடைய மிக முக்கியமான தலைவர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அவருக்கு மிகப்பெரிய அளவிலான மக்கள் ஆதரவு அஸ்ஸாமில் இருக்குது. போதாக்குறைக்கு உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சி அஸ்ஸாமில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் இவ்வளோ பெரிய பதட்டமான சூழல் அங்கே யாருமே பார்த்ததில்லை. அப்போ பழைய தலைமுறைக்கு எல்லாமே தெரியுது, ஹிமந்த பிஸ்வ சர்மா மாதிரியான ஒருத்தன் வந்திருந்தா என்ன நடக்கும். இப்போ ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு பதட்டம் வந்திருக்கு. அதனால தான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அவரை ஓவர் கம் பண்ணி பெரிய பொறுப்புகளில் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம ஒதுக்கி வைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஹிமந்த பிஸ்வ சர்மா பண்ணிகிட்டு இருக்கிறார். இதுவும் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று, ஹிமந்த பிஸ்வ சர்மாவின் மீது வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக, அவருடைய மனைவியின் பேரில் பல்வேறு சொத்துக்களை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பதாகவும், சொத்துக்கள் அதிகமாக கூட்டி வைத்திருப்பதாகவும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்திய மாநில முதல்வர்களிலேயே மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்திருக்கக்கூடிய, ஊழல் செய்திருக்கக்கூடிய நபராக ஹிமந்த பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடிய நபரின் மீது எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை மக்கள் நம்புகிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து அஸ்ஸாமில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.